எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேப் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கடுகு நல்லா வெடித்து அந்த சவுண்டு வரும். வெடிக்கும், டப்பட்டப்பான்னு நல்லா வெடிக்கும். அது வெடித்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய்னால நல்லா பொடியாகவே நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சமையல் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும் ஊறுகாய். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்ங்கிறப்ப ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா 2ஆக கிள்ளி வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதில் வரமிளகாயை போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா கருகிடும். அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது தான் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த சூடான எண்ணெயை போட்டு ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ அது ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஊறுகாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லா சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக சும்மாவே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.